சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 4ஆம் தேதி. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். மிக எளிதான கேள்வியை உங்களிடம் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் உண்மையான சமாதானத்தை அனுபவிக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பலருக்கு உண்மையான சமாதானம் இல்லை. சத்ரு அவர்களை ஏமாற்றிவிட்டான். அவர்கள் ரட்சிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள், மேலும் மறுபடியும் பிறந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையும் அனுபவத்தையும் வைத்து ஆராயும்போது ஏதோ எங்கோ தவறு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தார். ஏசியா தனது தீர்க்க தரிசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வாழ்க்கை, பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் 2ஆம் வருகை ஆகியவற்றை மிக நுணுக்கமாக தீர்க்க தரிசனமாக சொன்னான். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவருடைய பல நாமங்களில் ஒன்று சமாதான பிரபு. அவரால் மேலும் அவர் மூலமாக மட்டுமே மனிதர்களாகிய நாம் சமாதானத்தை காண முடியும். பெத்லஹேமில் அவர் பிறந்தபோது பரலோக சேனையின் திரள் இதே செய்தியை பூமியில் கொண்டு வந்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். நம்முடைய கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன முதல் செய்தி, உங்களுக்கு சமாதானம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19 மற்றும் 21வது வசனங்கள். சீஷர்கள் பயந்து கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடி மறைந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தார். அவர் பேசிய முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். யோவான் சுவிசேஷம் 14இல் அவர் கூறியது இப்போது மீண்டும் மீண்டுமாக சொல்லப்பட்டு வருகிறது. இதற்காக தான் அவர் பாடுபட வேண்டியதாக இருந்தது. நீங்கள் முழு வேதத்தையும் நன்கு அறிந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பல அற்புதங்கள் நிகழ்த்தப்படுவதை கண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் மூலமாகவும் உங்களை சுற்றிலும் கூட. ஆனால் நீங்கள் உண்மையான சமாதானத்தை அனுபவிக்கிறீர்களா? உங்களுக்குள் உண்மையான சமாதானம் வந்துவிட்டது என்று உண்மையாகவும் நிச்சயமாகவும் சொல்ல முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தனது நிருபங்களில் கிருபையும் சமாதானமும் என்ற வார்த்தையுடன் தொடங்குகிறதை பார்க்கிறோம். அதாவது தேவன் கிருபையையும் சமாதானத்தையும் ஒன்றாக கொடுக்கிறார். இவைகள் ஒன்றாகவே செல்லும். அதிகமான கிருபை, அதிகமான சமாதானம், அதிகமான சமாதானம், அதிகமான கிருபை. பலர் உலக சமாதானத்தால் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் போல் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ரோமருக்கு நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் என்று நாம் வாசிக்கின்றோம். வேத அறிவோ அல்லது நீண்ட ஜபங்களோ அல்லது தரிசனமோ அல்லது அற்புதங்களை பார்ப்பதன் மூலமோ நாம் பிசாசை தோற்கடிக்க முடியாது. சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம் காலடியில் நசுக்குவார் என்று வேதம் சொல்கிறது. இதனால் தான் பிசாசு நம் சமாதானத்தை குலைக்க பார்க்கின்றான். நீங்கள் உண்மையான சமாதானத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் ஏதேனும் தந்திரம் அல்லது நூதனமான சாதனத்தால் நீங்கள் பிசாசினால் தோற்கடிக்கப்படுவீர்கள். ரோமருக்கு நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்கள் பங்கு உங்கள் சமாதானத்தை சார்ந்திருக்கிறது. நீதியின் கிரியையில் சமாதானமாயிருக்கும். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். வெறும் வெளி தோற்றத்தால் நீங்கள் நீதிமான்களாகவோ அல்லது நல்லவர்களாக இருக்கப் போவதில்லை. வெளிப்புறமாக நீங்கள் அழகாக இருக்கலாம், ஆனால் உள்ளான நிலையில் பிசாசு உங்கள் இருதயத்தில் சிங்காசனம் போட்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமருக்கு நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உண்மையான சமாதானத்தை கண்டால் மட்டுமே தேவ வல்லமை உங்களில் முழுமையாக செயல்பட முடியும். இந்த உண்மையான சமாதானத்தை நீங்கள் காணவில்லை என்றால் உங்களால் சரியாக ஜெபிக்க முடியாது. நீங்கள் உண்மையான சமாதானத்தை காணவில்லை என்றால் நீங்கள் பிசாசை எளிதில் வெல்ல முடியாது. உள்ளான உண்மையான சமாதானத்தால் மட்டுமே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும்.